ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 25/2/1986. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு இரட்டை அயல்நாட்டு சகோதர சகோதரிகளின் சமர்ப்பண விழாவில். இரட்டை அயல்நாட்டு சகோதர சகோதரிகளின் சமர்ப்பண விழாவில் பாப்தாதாவினுடைய மகா வாக்கியங்கள். இன்று பாப்தாதா விசேஷமா சிரேஷ்ட நாளுக்கான விசேஷமான அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பாப்தாதா கேட்குறாங்க, இன்று எந்த விழா கொண்டாடினீங்க? வெளிக்காட்சிகள் அழகாகவே இருந்தன. ஆனால் அனைவரினுடைய ஆர்வம், உற்சாகம் மற்றும் திட சங்கல்பம், உள்ளத்தின் ஓசைகள் திலாராம் தந்தையிடம் சென்றடையுது. ஆக இன்றைய நாள் விசேஷமா ஆர்வம், உற்சாகம் நிறைந்த திட சங்கல்பத்திற்கான விழா அப்படின்னு சொல்லலான்னு பாப்தாதா சொல்கிறாங்க. எப்போதுல இருந்து பாபாவுடையவர்களாக ஆனீங்களோ அப்போதிலிருந்து சம்பந்தம் இருக்குது மற்றும் இருக்கும். ஆனால் இந்த விசேஷ நாளை விசேஷமான முறையில் கொண்டாடி இருக்கீங்க. இதுதான் திட சங்கல்பம்னு சொல்லப்படுது. எது நடந்தாலும், மாயையினுடைய புயல்கள் வந்தாலும், மனிதர்களினுடைய விதவிதமான பிரச்சனைகள் வந்தாலும், இயற்கையின் ஏதாவது குழப்பங்களின் காட்சிகளாக இருக்கட்டும், லௌகீகம் அல்லது அலௌகீக சம்பந்தங்களில் எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், மனதினுடைய எண்ணங்களில் மிக வேகமான புயல்களாகவும் இருக்கட்டும், இருந்தாலும் ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை, ஒரே பலம், ஒரே நம்பிக்கை அப்படிங்கிற அந்த திட சங்கல்பம் செஞ்சிருக்கீங்களா? அல்லது மேடையில் மட்டும் அமர்ந்திருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. டபுள் மேடையில் அமர்ந்திருக்கீங்களா அல்லது ஒரு மேடையில் அமர்ந்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஒன்று இந்த ஸ்தூல மேடை, இரண்டாவது திட சங்கல்பத்தினுடைய மேடை. திடத்தன்மை அப்படிங்கிறது மேடை. ஆக இரண்டு மேடையில் அமர்ந்திருக்கீங்க தானே அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இந்த மாலை மட்டுமே அணிஞ்சிருக்கீங்களா அல்லது வெற்றி மாலையும் அணிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. வெற்றி கழுத்து மாலை. இந்த திடத்தன்மை தான் வெற்றிக்கு ஆதாரம். இந்த ஸ்தூல மாலையின் கூடவே வெற்றிக்கான மாலையும் அணிஞ்சிருக்கீங்க இல்லையா? பாப்தாதா இரண்டு காட்சிகளை பார்க்குறாங்க. சாக்கார ரூபத்தினுடைய காட்சிகளை மட்டுமே பார்க்கல. ஆனால் சாக்கார காட்சிகளின் கூடவே ஆன்மீக மேடையில் மனதினுடைய திட சங்கல்பம் மற்றும் வெற்றிக்கான சிரேஷ்ட மாலை இரண்டையும் பார்த்துட்டு இருந்தாங்க. இரண்டு மாலை, இரண்டு மேடைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. அனைவரும் திட சங்கல்பம் செஞ்சிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. மிகவும் நல்லது. என்ன நடந்தாலும் சம்பந்தத்திலேயே இருக்கணும். பரமாத்மாவினுடைய அன்பான சம்பந்தத்தில் இருந்து கொண்டு சதா வெற்றி அடையணும். வெற்றி அப்படிங்கிறது கழுத்து மாலை அப்படின்னு நிச்சயிக்கப்பட்டது. ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பது திட சங்கல்பம். ஒரே ஒருவர் தான் அப்படின்னா பிறகு ஏக்கரஸ்திரி தானாகவே மற்றும் எளிதாகவே உருவாயிடும். அனைத்து சம்பந்தங்களின் அழிவற்ற தொடர்பு ஏற்படுத்தியிருக்கீங்க இல்லையா? ஒருவேளை ஒரே ஒரு சம்பந்தத்தில் குறை இருந்தால் குழப்பம் ஏற்படும். ஆகையால் சர்வ சம்பந்தங்களினுடைய கயிறு கட்டியிருக்கீங்க, தொடர்பு ஏற்படுத்தியிருக்கீங்க, சங்கல்பம் செஞ்சிருக்கீங்க. சர்வ சம்பந்தம் வச்சிருக்கீங்களா அல்லது முக்கியமான 3 சம்பந்தங்கள் மட்டும் வச்சிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. சர்வ சம்பந்தம் இருக்குது அப்படின்னா சர்வ பிராப்திகளும் இருக்குது. சர்வ சம்பந்தம் இல்லை அப்படின்னா பிராப்திகளில் ஏதாவது குறை இருந்தது. அனைவருக்கும் சமர்ப்பண விழா கொண்டாடப்பட்டுடுச்சு இல்லையா? திட சங்கல்பம் செய்வதன் மூலம் முயற்சியில் முன்னேறுவதற்கு விசேஷ லிஃப்ட் கிடைச்சிருச்சு. இந்த விதியும் விசேஷ ஆர்வம், உற்சாகத்தை அதிகப்படுத்துது. பாப்தாதாவும் அனைத்து குழந்தைகளுக்கும் திட சங்கல்பம் செய்வதற்கான விழாவுக்கு வாழ்த்துக்களை வழங்குறாங்க. மேலும் சதா அழிவற்றவர்களாக ஆகுங்க, அமரர் ஆகுங்க அப்படிங்கிற வரதானம் கொடுக்குறாங்க. சதா அழிவற்றவர்களாக ஆகுங்கள், அமரர் ஆகுங்கள்ங்கிற வரதானம் கொடுக்குறாங்க. இன்று ஆசிய குழுவினர் அமர்ந்திருக்கிறாங்க. ஆசியாவினுடைய விசேஷத்தா என்ன? அயல்நாட்டு சேவைக்கான முதல் குழு ஜப்பான் போச்சு. இது விசேஷமானதாக ஆயிடுது இல்லையா? சாக்கார பாபாவின் பிரேரணையின்படி விசேஷமாக அயல்நாட்டு சேவைக்கான அழைப்பு மற்றும் சேவை ஜப்பானில் தான் ஆரம்பமாச்சு. ஆக ஆசியாவின் நம்பர்
ஸ்தாபனையின் நம்பரில் முன்னேறிடுச்சு இல்லையா? முதல் அயல்நாட்டு அழைப்பு, பிற தர்மத்தினரும் அழைப்பு கொடுத்தாங்க. அது ஆசியாவிலிருந்து தான் ஆரம்பமாச்சு. ஆக ஆசியா எவ்வளோ அதிர்ஷ்டசாலியாக இருக்குது. மேலும் இரண்டாவது விசேஷத்தன்மை, ஆசியாவில் அனைத்திற்கும் நெருங்கிய தேசமாக பாரதம் இருக்குது. நெருக்கத்தில் இருப்பவர்களை செல்லமானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லமான குழந்தைகள் மறைந்து இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்தானத்தில் இருந்தும் எவ்வளோ நல்ல நல்ல ரத்தினங்கள் உருவாகி இருக்குது. எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், ஆனால் தரமானவர்களாக இருக்கிறாங்க. முயற்சிக்கான பலன் நன்றாக இருக்குது. இதே மாதிரி சிறிது சிறிதாக இப்போ எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு இருக்குது. அனைவரும் அன்பானவர்களாக இருக்கீங்க. ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவரை விட மிக அன்பானவர்களாக இருக்கீங்க. இதுவே பிராமண குடும்பத்தினுடைய விசேஷம். அனைவரையும் விட எனக்கு தான் அதிக அன்பு இருக்குது என்றும், பாபாவுக்கும் என் மீது தான் அதிக அன்பு இருக்குது என்றும் ஒவ்வொருவரும் அனுபவம் செய்கிறீங்க. என்னைத்தான் பாப்தாதா முன்னேற்றுகின்றார். ஆகையால் பக்தி மார்க்கத்தினரும் ஒரு சித்திரத்தை மிக நன்றாக பொருள் நிறைந்ததாக உருவாக்கியிருக்கிறாங்க. ஒவ்வொரு கோபிகையின் கூடவே கோபியனும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கோபிகையின் கூடவே கோபியனும் இருக்கிறாங்க. ஒரே ஒரு ராதையுடன் மட்டுமல்ல, அல்லது 8 பட்டத்து ராணிகளுடன் மட்டுமல்ல, ஒவ்வொரு கோபிகையுடனும் கோபி வல்லப் இருக்கின்றார். தில்வாலா கோயிலுக்கு போனால் இது என்னுடைய சித்திரம், அதாவது இது என்னுடைய குடில் அப்படின்னு குறிப்பெடுக்கிறீங்க இல்லையா? ஆக இந்த ராச லீலையிலும், அதாவது இந்த நடனத்திலும் உங்களுடைய அனைவரினுடைய சித்திரம் இருக்குதா? இதைத்தான் மகா லீலை, அதாவது ராஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மகா லீலைக்கு மிகுந்த மகிமை இருக்குது. பாப்தாதாவுக்கு ஒவ்வொருவர் மீதும் ஒருவரை விட மற்றொருவர் மீது அதிக அன்பு இருக்குது. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் சிரேஷ்ட பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. யாராக இருக்கட்டும், ஆனால் கோடியில் சிலராக இருக்கிறாங்க. பத்மாபதம் பாக்கியவான்களாக இருக்கிறாங்க. உலகிய கணக்கில் பார்க்குறப்போ இவ்வளவு கோடியில் மிக சிலராக இருக்கீங்க இல்லையா? ஜப்பான் எவ்வளவு பெரியதாக இருக்குது, ஆனால் தந்தையின் குழந்தைகளாக எத்தனை பேர் இருக்கீங்க? ஆக கோடியில் சிலர்களாக ஆகிடுறீங்க இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. பாப்தாதா ஒவ்வொருவனுடைய விசேஷ தன்மை மற்றும் பாக்கியத்தை பார்க்குறாங்க. கோடியில் சிலராக இருக்கிறவங்க செல்லமானவர்களாக இருக்கிறாங்க. தந்தைக்கு அனைவரும் விசேஷமான ஆத்மாக்கள் தான். தந்தை சிலரை சாதாரணமானவர்களாக, சிலரை விசேஷமானவர்களாக பார்ப்பது கிடையாது. அனைவருமே விசேஷமானவங்க. இந்த பக்கம் மேலும் அதிகரிக்கும். ஏன்னா இந்த முழு பக்கமும் விசேஷமாக டபுள் சேவை நடைபெறுகிறது. ஒன்று பலவிதமான தர்மங்கள் இருக்குது. மேலும் இந்த பக்கம் சிந்தியிலிருந்து வந்த ஆத்மாக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கும் சேவை நன்றாக செய்ய முடியும். அவங்கள நெருக்கத்தில் கொண்டு வந்தால் அவங்களது உதவியின் மூலம் மற்ற தர்மத்தினர்களை தொடர்பு கொள்வது எளிதாகிடும். டபுள் சேவையின் மூலம் டபுள் விருத்தி செய்ய முடியும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு முறையில், தலைகீழான முறையில் அல்லது நேர்மறையான முறையில் விதை தெளிக்கப்பட்டிருக்கு. அறிமுகம் இருக்கிற காரணத்தினால எளிதாக சம்பந்தத்தில் கொண்டு வந்துட முடியும். அதிக சேவை செய்ய முடியும். ஏன்னா அனைத்து ஆத்மாக்களின் குடும்பம். பிராமணர்கள் அனைத்து தர்மங்களிலும் பரவி சென்றிருக்கிறாங்க. பிராமணர்கள் செல்லாத தர்மமே எதுவுமே கிடையாது. இப்போ அனைத்து தர்மங்களில் இருந்தும் வெளிப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மேலும் யார் பிராமண குடும்பத்தினர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தன்னுடையவர்கள் என்று தோன்றது இல்லையா? ஏதோ ஒரு கணக்கின் காரணத்தினால சென்று இருக்கிறாங்க. மீண்டும் தன்னுடைய குடும்பத்திடம் வந்து சேர்ந்துட்டான். எங்கெங்கிருந்து வந்து தனது சேவைக்கான பாக்கியத்தை எடுத்துக்கொள்ள நிமித்தமானவர்களாக ஆகிட்டாங்க. இது ஒன்றும் குறைந்த பாக்கியம் கிடையாது. மிகவும் சிரேஷ்ட பாக்கியம். உயர்ந்ததிலும் உயர்ந்த புண்ணிய ஆத்மாக்களாக ஆகிடுறாங்க. மகாதானிகள், மகான் சேவாதாரிகள் அப்படிங்கிற பட்டியலில் வந்துடுறாங்க. ஆக நிமித்தமாக ஆவதும் ஒரு விசேஷ பரிசுன்னு பாபா சொல்கிறாங்க. இரட்டை அயல்நாட்டினருக்கு இந்த பரிசு கிடைச்சிருக்குது. சிறிது அனுபவம் செய்ததும் சென்டர் திறப்பதற்கு நிமித்தமாக ஆகிட்டாங்க. இதுவும் கடைசியில் வந்திருந்தாலும் வேகமாக செல்வதற்கான விசேஷ பரிசு. சேவை செய்வதால் அதிக மாணவர்களுக்கு இந்த நினைவு இருக்குது. நான் நிமித்தமாகி என்ன செய்கிறேனோ என்னை பார்த்து மற்றவர்கள் செய்வார்.
ஆக இது இரட்டை கவனமாக ஆயிடுது. இரட்டை கவனத்தின் காரணத்தினால இரட்டை லிஃப்ட் ஆகிறது. இரட்டை அயல்நாட்டினரின் இரட்டை லிஃப்டை புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இப்போ அனைத்து இடங்களிலும் பூமி நன்றாக ஆயிடுச்சு. குழப்பங்களுக்கு பிறகு பூமி சரியாக ஆயிடும் இல்லையா? பிறகு பழங்களும் நல்லதாக மற்றும் எளிதாக உருவாகும். நல்லது. ஆசியாவின் பெரிய மைக்கின் ஓசை பாரதத்தில் விரைவாகவே வந்து சேர்ந்துடும் பாபா சொல்கிறாங்க. ஆகினால அப்படிப்பட்ட மைக் தயார் செய்யுங்க. நல்லது. பெரிய தாதிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. உங்களுக்கு எப்படி மகிமை செய்வது? தந்தையை பற்றி கூறும்பொழுது கடல் நீரை மையாக, பூமியை காகிதமாக, இது போன்றே தாதிகளாகிய உங்கள் அனைவரினுடைய மகிமை பாட ஆரம்பித்தால் இரவு பகல் ஒரு வாரத்துக்கான பாடமாக ஆயிடும். நன்றாக இருக்கீங்க. அனைவருடைய ராசலீலையும் நன்றாக இருக்குது. அனைவருடைய ராசியும் சேருது மற்றும் அனைவரும் நடனம் ஆடுவதும் நன்றாக இருக்குது. கை மீது கை கோர்ப்பது என்றால் கருத்துக்களில் ஒத்து போவது, இதுதான் நடனம் பாபா சொல்கிறாங்க. கை மீது கை கோர்ப்பது அப்படின்னா கருத்துகளில் ஒத்து போவது, இதுதான் நடனம் பாபா சொல்கிறாங்க. பாப்தாதா தாதிகளின் இந்த நடனத்தை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அஷ்ட ரத்னங்களின் நடனமே இதுதான். தாதிகளாகிய நீங்கள் தான் குடும்பத்தின் விசேஷ அலங்காரங்களாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க பாபா. அலங்காரம் இல்லை அப்படின்னா அழகாக இருக்காது. எனவே அனைவரும் இதே அன்போடு பார்க்குறாங்க. பிரிஜேந்திரா தாதியோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. குழந்தை பருவத்திலிருந்தே லௌகிக மற்றும் அலௌகிகத்தில் அலங்கரித்து கொண்டே இருந்தார். அலங்கரித்து அலங்காரமானவராக ஆகிட்டார். அப்படித்தானே? பாப்தாதா மகாவீர் மகாரதி குழந்தைகளை சதா நினைவு செய்வதோடு மட்டும் இல்லாமல் அவர்கள் நினைவிலேயே கலந்து இருக்கின்றார். பாப்தாதா மகாவீர் மகாரதி குழந்தைகளை சதா நினைவு செய்வதோடு மட்டும் இல்லாமல் அவர்கள் நினைவிலேயே கலந்திருக்கின்றனர். யார் கலந்திருக்கிறாங்களோ அவங்களை நினைவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பாப்தாதா சதா ஒவ்வொரு விசேஷ ரத்னத்தையும் உலகத்துக்கு முன்னாடி பிரத்யட்சம் செய்கிறாங்க. உலகத்துக்கு முன்னாடி பிரத்யட்சம் ஆகக்கூடிய விசேஷ ரத்னங்களாக இருக்கீங்க. அனைவருடைய குஷி என்ற அதிகப்படியான உதவியும் இருக்குது. உங்களது குஷியை பார்த்து அனைவருக்கும் குஷி என்ற சத்தான உணவு கிடைச்சிடுது. அதனால தான் உங்கள் அனைவரினுடைய ஆயுளும் அதிகரித்து கொண்டிருக்கு. ஏன்னா அனைவருடைய அன்புங்கிற ஆசீர்வாதம் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ இன்னும் அதிக காரியம் செய்யணும். ஆகையினால குடும்பத்தின் அலங்காரமாக இருக்கீங்க. அனைவரும் எவ்வளவு அன்பாக பார்க்குறாங்க. ஒருவரது குடை நீக்கப்பட்டுட்டா அவரது தலை எப்படி இருக்கும்? குடையுடன் இருப்பவர் குடையற்றவராக ஆகிட்டால் எப்படி இருக்கும்? ஆகினாங்கள் நீங்கள் அனைவரும் குடும்பத்தில் குடை போன்றவர்கள்னு பாபா சொல்கிறாங்க. நிர்மல் சாந்தா தாதியிடம் பாப்தாதா சொல்கிறாங்க, தனது நினைவு சின்னத்தை மதுவனத்தில் சதா பார்த்து கொண்டிருக்கின்றாய். நினைவு சின்னம் இருப்பது நினைவு செய்வதற்காகவே. ஆனால் உன்னுடைய நினைவு சின்னத்தை உருவாக்கிறது. உன்னுடைய நினைவு சின்னத்தை உருவாக்கிறது. குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் நிமித்தமாக இருக்கும் ஆதார மூர்த்தியினுடைய நினைவு வந்து கொண்டே இருக்குது. ஆக ஆதார மூர்த்தியாக இருக்கின்றாய். ஸ்தாபனைக்கான காரியத்தில் ஆதார மூர்த்தி உறுதியாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த கட்டிடத்தின் முன்னேற்றம் எவ்வளவு உறுதியானதாக ஆகி கொண்டிருக்குது. காரணம் ஆதாரம் உறுதியாக இருப்பது. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு எண்ணத்தின் மகத்துவத்தை அறிந்து புண்ணிய கணக்கை சேமிக்கக்கூடிய பதமாபதம் பதி ஆகுக. அதாவது பல மடங்கு பாக்கியசாலி ஆகுக. ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு எண்ணத்தின் மகத்துவத்தை அறிந்து புண்ணிய கணக்கை சேமிக்கக்கூடிய பதமாபதம் பதி ஆகுக. அதாவது பல மடங்கு பாக்கியசாலி ஆகுக. பதமாபதம் பதி ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு எண்ணத்தினுடைய மகத்துவத்தை அறிந்து புண்ணிய கணக்கை சேமிக்கணும். புண்ணிய ஆத்மாக்களாகி உங்களது சங்கல்பத்திலும் விசேஷ சக்தி இருக்குது.
புண்ணிய ஆத்மாக்களாகிய உங்களது சங்கல்பத்திலும் விசேஷ சக்தி இருக்குது. இந்த சக்தியின் மூலம் அசம்பவத்தையும் கூட சம்பவம் ஆக்கிட முடியும். இன்றைய நாட்களில் இயந்திரங்களின் மூலம் காய்ந்த நிலத்தை செழிப்பானதாக ஆக்கிடுறாங்க. மலைகளில் கூட மலர் பூக்க செய்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் தங்களது சிரேஷ்ட சங்கல்பத்தின் மூலம் நம்பிக்கை அற்றவர்களை கூட நம்பிக்கை உடையவர்களாக ஆக்கிட முடியும். ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு சங்கல்பத்தினுடைய மதிப்பை உணர்ந்து சங்கல்பம் மற்றும் வினாடியை பயன்படுத்தி புண்ணிய கணக்கை சேமிங்க. உங்களது சங்கல்பத்தினுடைய சக்தி அந்த அளவுக்கு உயர்ந்தது. அதாவது ஒரே ஒரு சங்கல்பம் பதம் பதியாக ஆக்கிவிடும். பாபா ஸ்லோகனில் சொல்கிறாங்க, ஒவ்வொரு செயலும் அதிகாரத்தன்மையின் நம்பிக்கை மற்றும் போதையுடன் செய்தால் கடின உழைப்பு முடிஞ்சிடும். கடின உழைப்பு முடியணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுது அதிகாரத்தன்மையினுடைய நம்பிக்கை மற்றும் போதையோடு செய்யணும் அப்படின்னு. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.